Good morning student. 8th Social Science History Unit 1 Educational Development in India. இந்தியாவில் கல்வி வளர்ச்சி இந்த லெசன் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் இன் ஆன்சியன்ட் இந்தியா, பழங்காலத்தில் வந்து பார்த்தோம்னா கல்வி முறை எப்படி இருந்தது அதை வந்து பார்த்தோன்னா வேதா அப்படின்னு வந்து சொன்னாங்க. வேதா இஸ் நாலேஜ், அறிவு அப்படின்னு வந்து படித்தோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா குருகுல சிஸ்டம் வந்து பயன்படுத்தினாங்க. குருகுல சிஸ்டத்தில் வந்து பார்த்தோன்னா ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் எஜுகேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து கல்வி கற்கக்கூடிய இடத்த வந்து விகாராஸ் அப்படின்னு சொன்னாங்க. விகாராஸினுடைய ஹையர் ஸ்டடி வந்து பார்த்தோம்னா யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் வந்து டெக்ஸிலா, நாலந்தா இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருந்தது. அடுத்து எஜுகேஷன் இன் மிட் லெவல் இந்தியா, இடைநிலையில் வந்து பார்த்தோம்னா இடைக்காலத்தில் வந்து எஜுகேஷன் எப்படி இருந்ததுன்னா, அடுத்து இந்தியா மீது வந்து நிறைய முஸ்லீம் அரசர்கள் வந்து போர் தொடுக்கிறாங்க. இதனால் வந்து பார்த்தோம்னா முஸ்லீம் மதம் சார்ந்த கல்வி வந்து பார்த்தோம்னா இங்கே டெவலப்மெண்ட் ஆகுது. அதனால் அவங்க வந்து நிறைய ஸ்கூல்ஸ் வந்து உருவாக்குறாங்க. அதுக்கு பேர் வந்து மக்தப்ஸ், மதரசா அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொன்னோம். இவங்க டெல்லியில் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து இல்துமிஸ் பீரியடில் வந்து உருவாக்குனாங்க அப்படிங்கிறத படித்தோம். அடுத்தது மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஆங்கில கல்வி வந்து இந்தியாவுக்கு வருது. இது வந்து பார்த்தோம்னா யூரோப்பியன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி யூரோப்பியன்ஸினுடைய கல்வி வந்து பார்த்தோன்னா இங்கே வரக்கூடியது. ஃபஸ்ட்டு வந்த யூரோப்பியன்ஸ் வந்து பார்த்தோன்னா யார் ஸ்கூல் உருவாக்குனாங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் கல்வியை வந்து உருவாக்கணும், அவங்களுடைய கலாச்சாரத்தை வந்து புகுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கல்வி உருவாக்குறாங்க. அவங்கள தொடர்ந்து வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் உருவாக்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா எஜுகேஷன் இந்த பிரிட்டிஷ் ரூல். ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தோம்னா 4 காலகட்டங்களில் 1813 வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவுடைய கல்வி வளர்ச்சிக்கு வந்து எந்த ஒரு இம்பார்ட்டன்ட்டுமே கொடுக்கல. அதுக்கு அடுத்து 1813 1853 வரைக்கும், அடுத்து 1854 1920 வரைக்கும், 1921 1947 வரைக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய பாலிசிஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து ஒரு கல்வி கொள்கைகளை உருவாக்கி இந்தியாவினுடைய கல்வி வளர்ச்சிக்கு வந்து கொண்டு வராங்க. அதில் ஆங்கில கல்வி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. அடுத்தது 1947க்கு பின்னாடி வந்து இந்தியாவில் வந்து எப்படி கல்வி வளர்ச்சி இருந்தது, அதான் வந்து எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா, சுதந்திரத்துக்கு பின் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இப்போ பார்க்க போகிறோம். சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்தியா வந்து எப்போ சுதந்திரம் அடைஞ்சது அப்படின்னா 1947. 1947 வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி ஏற்கனவே இருக்கக்கூடிய சிஸ்டத்தெல்லாம் மாற்றி இந்தியாவை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான கல்வி வளர்ச்சி வேணும், எந்த மாதிரியான திட்டங்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக 1948 வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய தலைமையில் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷன் அப்படின்னு ஒரு கல்விக்குழு வந்து உருவாக்குறாங்க. இது வந்து பார்த்தோன்னா யூனிவர்சிட்டி எஜுகேஷன், யூனிவர்சிட்டி இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் த கமிஷன் ரெக்கமெண்டேஷன் யூனிவர்சிட்டி கிரேட் கமிஷன். இது வந்து பல்கலைக்கழக மானிய குழு அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த பல்கலைக்கழக மானிய குழு வந்து எதுக்கு உருவாக்குனாங்க அப்படின்னா ஹையர் ஸ்டடி, உயர்கல்வி வந்து தரத்தை வந்து உயர்த்துறதுக்காக ஹையர் எஜுகேஷனை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா செகண்டரி லெவலில் வந்து எஜுகேஷனை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக 1952 53 வரைக்கும் ஹையர் ஸ்டடியை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக இடைநிலை கல்விக்குழு அப்படிங்கிற சொல்லக்கூடிய கல்விக்குழு வந்து உருவாக்குறாங்க. இது வந்து பார்த்தோன்னா பாடப்புத்தகம் வந்து எப்படி இருக்கணும், அதனுடைய தரம் எப்படி இருக்கணும், பாடத்திட்டம் எப்படி இருக்கணும், அடுத்து டீச்சிங் மெத்தட் கற்பித்தல் முறை வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து அதில் பரிந்துரைக்கிறாங்க. அடுத்தது 1964 வந்து பார்த்தோம்னா டாக்டர் டிஎஸ் கோத்தாரி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா அவருடைய தலைமையில் வந்து ஒரு கல்விக்குழு வந்து நியமிக்கிறாங்க. இது வந்து டிஎஸ் கோத்தாரி கல்விக்குழு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி பிரைமரி எஜுகேஷன் ஃபார் ஆல், 14 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய தொடக்க கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்ம் எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் 10+2+3 பேட்டர்ன் வேர் த மெயின் ரெக்கமெண்டேஷன். இவருடைய முக்கியமான ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தோம்னா நாடு முழுவதும் 10+2+3 இந்த முறையில் தான் வந்து எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த 10+2+3 அப்படின்னா 10th அதாவது இந்தியா முழுசும் வந்து பார்த்தோன்னா 10th அப்படிங்கிறது வந்து ஒரு பப்ளிக், அடுத்தது 2 வருஷம் 12th ஒரு பப்ளிக், அடுத்தது வந்து பார்த்தோன்னா 3 years ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடியது. அதாவது வந்து ஒரு டிகிரி படிக்கணும் அப்படின்னா 3 வருஷம் படிக்கணும். அடுத்தது +1 +2 அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா 1லேருந்து 10th வரைக்கும் படிக்கக்கூடியது. அதான் வந்து 10+2+3 அப்படின்னு காமன் பேட்டர்னை வந்து கொண்டாடுறாங்க. இதான் வந்து பார்த்தோன்னா டிஎஸ் கோத்தாரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து கொண்டு வந்த கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன். இந்தியாவில் வந்து தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறத வந்து எப்படி உருவாக்குனாங்க. இந்தியாவில் வந்து
தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது வந்து 1968ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை வந்து பார்த்தோம்னா உருவாக்குறாங்க. த ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆஃப் 1962. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் இன் போஸ்ட் இண்டிபெண்ட் இந்தியா இன் எய்ம்டு டு ப்ரொமோட் நேஷனல் ப்ராக்ரஸ் சென்ஸ் இன் காமன் சிட்டிசன் அண்டு கல்ச்சுரல் அண்டு ஸ்ட்ரென்தன் நேஷனல் இன்டிகிரேஷன். இதனுடைய முக்கியமான நோக்கம் வந்து பார்த்தோம்னா பொதுவான குடியுரிமை, கலாச்சாரம், தேசத்தை வந்து முன்னேற்றக்கூடியது, தேசிய ஒருமைப்பாட்டை வந்து வலியுறுத்தக்கூடிய வகையில் வந்து பார்த்தோம்னா இந்த கல்விக் கொள்கை அப்படிங்கிறது இருந்தது. அதுக்கு அடுத்தது 1986 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ்டு த நியூ எஜுகேஷன் பாலிசி. 1986 வந்து பார்த்தோம்னா இந்திய அரசு புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற கொள்கையை வந்து உருவாக்குறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த கல்விக் கொள்கை வந்து பார்த்தோன்னா நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டாட்டிஸ்ஃபை சொசைட்டி இன் ஏ வைப்ரண்ட் ஆன் வித் த கமிட்மெண்ட் டு டெவலப்மெண்ட் அண்ட் சேஞ்ச். சமுதாயத்தை வந்து பார்த்தோம்னா ஒரு துடிப்பான சமுதாயத்தை வந்து உருவாக்கணும். கல்விக் கொள்கை வந்து பார்த்தோம்னா நாட்டில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து சம வாய்ப்புகளை வந்து கொடுக்கணும். அதாவது வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பீப்புள்ஸ், எல்லா மக்களுக்கும் வந்து பார்த்தோம்னா சமமான வாய்ப்புகளை வந்து கொடுக்கறதுக்காக ஸ்காலர்ஷிப் உதவித்தொகைகளை வந்து கொடுத்தாங்க. ஸ்காலர்ஷிப், அடால்ட் எஜுகேஷன், ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ், திறந்த நிலை பல்கலைக்கழகங்கள். இதன் மூலம் வந்து பார்த்தோம்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் கல்வி வந்து கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா த நியூ எஜுகேஷன் பாலிசி வாஸ் கால்டு ஃபார் சைல்டு சென்ட்ரல்டு அப்ரோச் இன் த பிரைமரி எஜுகேஷன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளை வந்து மையமாக வைக்கக்கூடிய கல்வி முறையாக வந்து இருந்தது. கல்வியில் வந்து பார்த்தோம்னா தொடக்க பள்ளிகளை வந்து தேசிய அளவில் வந்து தரத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கரும்பலகை திட்டம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்தாங்க. ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அப்படிங்கிறது. கரும்பலகை திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்கூலில் வந்து பேசிக்காக வந்து இருக்கக்கூடிய வசதிகள், ஒரு ஸ்கூலில் பள்ளியில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை வந்து பெருக்கக்கூடியதை வந்து பிளாக் போர்டு ஆப்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். கரும்பலகை திட்டம். ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா போர்டு இருக்கணும், பாத்ரூம் வசதி இருக்கணும், சேர் இருக்கணும், கிளாஸ் ரூம் இருக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கு உண்டான வசதிகளை வந்து பெருக்கி கொடுக்கக்கூடியதை வந்து கரும்பலகை திட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது வந்து நாடு முழுவதும் இந்த திட்டங்களை வந்து கொண்டு வந்து அந்த எஜுகேஷன் டெவலப்மெண்ட் வந்து பண்ணாங்க. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வாஸ் ரிவைஸ்டு அகைன் இன் 1992. அதுக்கு அடுத்தது இந்த புதிய கல்விக் கொள்கை 1986 கொண்டு வந்த கல்விக் கொள்கையை வந்து பார்த்தோம்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணுறாங்க. 1992 வந்து பார்த்தோம்னா ஒரு சேஞ்சஸ் பண்ணுறாங்க. அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தேசிய கலைத்திட்டத்தை வந்து வடிவமைக்கக்கூடியது, பணியிடை கல்வியை வந்து வலியுறுத்துறது, அது மட்டும் இல்லாமல் இடைநிலை கல்வி நிலையில் வந்து மதிப்பீட்டு முறைகளை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடியது, இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வந்து கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி 1976 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா டிசம்பர் 1976 வரைக்கும் ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய கண்ட்ரோலில் வந்து மாநில பட்டியலில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒன்றா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய பொது பட்டியலில் இருக்கக்கூடியதை வந்து பார்த்தோம்னா இப்போ சொல்கிறோம். கல்வித்துறை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பொது பட்டியலில் இருக்கக்கூடிய ஒன்றா வந்து இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறோம். அடுத்தது இந்த நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். இந்த நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வந்த 1886 கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதை வந்து பார்த்தோம்னா 1992 வந்து சேஞ்சஸை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போ எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா, சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்தியாவில் வந்து கல்வி வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னா 1948 வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய தலைமையில் வந்து ஒரு கல்விக்குழு உருவாக்கியிருக்கிறாங்க. இது வந்து ஹையர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடிக்காக இம்பார்ட்டன்ட் கொடுத்தது. அடுத்து செகண்டரி எஜுகேஷனை வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணுறதுக்காக 1952-53 வந்து பார்த்தோன்னா ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துருக்கிறாங்க. அடுத்து டிஎஸ் கோத்தாரி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோன்னா கோத்தாரி கல்விக்குழு அப்படிங்கிறது 1964 வந்து பார்த்தோம்னா கொண்டு வந்திருக்கிறாரு. இது வந்து பார்த்தோம்னா கம்பல்சரி எஜுகேஷன், அதாவது வந்து 14 வயது வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷனாக இருக்கணும். 10+2+3 இந்த பேட்டர்ன் வந்து நாடு முழுவதும் இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. அடுத்து நேஷனல் பாலிசி ஆஃப் இந்தியா 1986, இதில் வந்து சேஞ்ச் பண்ணது வந்து பார்த்தோம்னா 1992 அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதான் வந்து பார்த்தோம்னா எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா, சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்தியாவில் வந்து கல்வி வளர்ச்சி ஆனது அப்படின்னு வந்து பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி என்னென்ன முறைகள் கொண்டு வந்தாங்க? சர்வ சிக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏ, ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் ஆர்எம்எஸ்ஏ, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி வந்து கொண்டு வரக்கூடிய சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். 2000க்கு மேலே இதெல்லாம் வந்து எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன பங்கு வகிச்சுது அப்படிங்கிறத
அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, பை, தேங்க்யூ.